சென்னையில் ஆசிரியர்கள் 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னையில் 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எழும்பூரில் உள்ள கல்வி அலுவலகம் அருகே இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சம வேளைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இடைநிலை ஆசிரியர்கள். தொடர்ந்து அவர்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி 5 நாட்களாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்று சென்னை எழிலகத்தில் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட காட்சிகளை பார்த்தோம். இன்றும் கூட அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்டு பெறலாம். ஆனந்தன், தற்போது 5வது நாளாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுற காட்சிகளை பார்க்கிறோம். அவங்களோட கல்வித்துறை இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தலையா? என்ன நிலவரம்? இடைநிலை ஆசிரியர்கள் 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு விதமான போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். நேற்று காமராஜர் சாலையில் பிரதானமாக தலைமைச் செயலகத்திற்கு செல்லக்கூடிய சாலைகளை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு அரசுடைய கவனத்தை ஈர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இன்று எழும்பூரில் இருக்கக்கூடிய வட்டார கல்வி அலுவலகம், குறிப்பாக ரயில் நிலையத்தில் அருகிலேயே போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற காட்சியைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இவர்கள் சம வேலைக்கு சம ஊதிய வேண்டும் என்று தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 5வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு உடனடியாக எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கான அந்த குறைகளை நிவர்த்தி செய்து தர வேண்டும், எங்கள் சம வேலைக்கு சம ஊதியத்தை வழங்கிட வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தொடர்ந்து போராட்டத்தின் காரணம் என்றால் அரையாண்டு விடுமுறை விடப்பட்டதன் காரணமாக ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற காட்சியை பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வருஷத்திற்கு ஒரு தோராயமாக இவர்களுக்கு 178 கோடியிலிருந்து 185 கோடி ரூபாய் வரை செலவு சம்பள ஊதியமாக கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகும். எனவே அரசு இவ்வளவு தொகைக்கு செலவு செய்வதற்கு ரொம்ப அதிகமாக பணம் தேவைப்படுகிறது என்று அவர்கள் தரப்பில் கூறப்படுவதாக தெரிய வருகிறது. எனவே இவர்கள் என்ன கூறுவார்கள் என்றால், ஆசிரியர் ஒவ்வொரு இடமும் 300 400 450 ஆசிரியர்கள் பணி நிறைவு பெற்று வெளியே செல்கிறார்கள். அந்த ஊதியத்தின் அடிப்படையில் கடந்த 5 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலமாக கூடுதலான ஆசிரியர்கள் இப்பொழுது பணி நிறைவு பெற்று வீட்டுக்கு திரும்பியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே எங்களுக்கு இந்த சம்பளத்தை தரலாம், இந்த அரசு எங்களை கவனத்தில் கொள்ள மாட்டேங்குது அப்படின்னு ஆசிரியர்கள் தரப்பில் சொல்றாங்க. ஆனா ஆசிரியர்கள் அரசு சார்பில் கிட்டத்தட்ட 185 கோடி ரூபாய் வருடத்திற்கு செலவாகக்கூடிய சூழல் வரும். 20,000 பேருக்கு இவர் கேட்கக்கூடிய சம்பளத்தை கொடுத்தால், எனவே அரசினுடைய இந்த நிதியை செலவு செய்வதற்கு கொஞ்சம் சிரமம் இருக்கிறது என்று அவர்கள் தரப்பில் சொல்றாங்க. இப்படி தொடர்ந்து அவருடைய கருத்துக்கள் வெளிப்படுத்தி இருந்தாலும் இதற்காக ஒரு குழு ஒன்று 3 பேர் தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழு மௌனம் காப்பதாக ஆசிரியர்கள் போராட்டத்தில் தொடர்ந்து கூறி வர்றாங்க. எந்த ஒரு சமிக்கையும் அவர்கள் தரப்பில் கொடுக்கப்படவில்லை, அரசுக்கு கவனத்திற்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை அந்த குழுவின் சார்பாக சொல்றாங்க. இந்த நிலையில்தான் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பக்கூடிய காட்சியில் பார்க்க முடிகிறது. ஏன்னா 1 மாதம் 2 மாதத்திற்கு முன்பாக பணியில் சேர்ந்தவர்களுக்கும் எங்களுக்கும் கிட்டத்தட்ட 25,000 27,000 28,000 ரூபாய் ஊதிய முரண்பாடு வருகிறது. மனம் உருகி நாங்கள் கேட்கிறோம், தொடர்ந்து வலியுறுத்தி கேட்கிறோம். 2015 ஒரு சில ஆசிரியர்கள் 2026 தொடங்க போகிறது. கிட்டத்தட்ட 10, 15, 16 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த பணியில் இருக்கிறோம். எனவே இதே தொடர்ந்து அந்த ஊதிய முரண்பாடு இருக்கிறது. 1 வருடம் 2 வருடம் அப்படி இல்லை, 1 மாதம் 2 மாதம் இல்லை, கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக ஊதிய முரண்பாடு இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து போராடி வருகிறோம் என்று குறிப்பிட்டு அவங்க சொல்றாங்க. ஆனா தமிழக முதல்வர் இதற்கு முன்பாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இவர்கள் போராட்டத்திற்கு நேரடியாக ஆதரவு தெரிவித்து உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருகிறோம் என்று குறிப்பிட்டு சொல்லியிருந்ததாக சொல்றாங்க. அதே போல திமுகவுடைய தேர்தல் அறிக்கையையும் குறிப்பிட்டு சொன்னதாகவும் சொல்றாங்க. இப்படி எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டு தற்போது ஆட்சி இன்னொரு 5 மாத காலத்தில் நிறைவு பெற இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்பொழுது எங்களுடைய கோரிக்கையை செய்சாக்கவில்லை என்று ஒரு பிரதான குற்றச்சாட்டுகளை தமிழக அரசு மீது வைக்கிறாங்க. இந்த நிலையில்தான் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 5வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் இவருடைய ஒற்றை கோரிக்கை தற்போது சம வேலைக்கு சம ஊதியம். இதற்காக தமிழக அரசு எங்களை அழைத்து பேச சொல்றாங்க.
இதற்கு முன்பாக சில நாட்களுக்கு முன்பாக தமிழக அரசு ஊழியர்கள் சார்பாக பிரதிநிதிகளை அழைத்து பேசினாங்க. இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனா இதை நிவர்த்தி செய்ய முடியாத சூழல் இருக்கிறது. நாங்க நிதித்துறை செயலாளரிடம் எடுத்துச் செல்கிறோம் என்று அவர்கள் மூத்த அமைச்சர்கள் கூறிவிட்டு சென்றதாக சொல்றாங்க. அதன் பிறகு இதனால் வரையும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை. பேச்சுவார்த்தைக்கு அழைச்சி எங்களிடம் பேச வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன செய்ய என்று பொறுத்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அரையாண்டு விடுமுறை நாட்கள்ல ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். தமிழகம் முழுவதில் இருந்து ஒரு 20,000 ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் இருக்காங்க. அதுல குறிப்பாக தினந்தோறும் 2000 பேருக்கு குறையமாக இங்க போராட்டத்தில் பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே ஆசிரியர்கள் பள்ளிக்கு மாணவர்கள் செல்லக்கூடியதற்கு முன்பாக அரையாண்டு லீவு விடுமுறை முடிந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் வரும். அடுத்த வாரத்தில் நடக்கப் போகிறது. எனவே அதற்கு முன்பாக எங்களை அழைத்து பேச வேண்டும். என்னுடைய மாணவருடைய கல்வி பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்று அவர்கள் சொல்றாங்க. நிச்சயமாக ஆனந்தன், இந்த நிலையில 5 நாளா தலைநகரை முற்றுகையிட்டு ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறத நம்ம பாக்குறோம். ஜனவரியிலிருந்து ஜாக்டோ ஜியோவும் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. தேர்தல் இன்னும் சில மாதங்கள்ல வரப்போற நிலையில அரசுக்கு இது ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. அமைச்சர் நேற்று தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறோம், முதல்வரோட கவனத்துக்கு கொண்டு செல்றோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. முதல்வரின் கவனத்துக்கு இந்த பிரச்சனை கொண்டு செல்லப்பட்டதா? தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் தான் சமீபத்தில் மூத்த அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அம்பில்நேஷ் பொய்யாமொழி அவர்கள் தலைமையில சமீபத்தில் இது தொடர்பான ஒரு ஆசிரியருடைய பிரதிநிதிகள் அரசு ஊழியருடைய பிரதிநிதிகள் அழைத்து பேசப்பட்டது. அதன் பிறகு அரசுடைய நிதி செயலாளர்களுக்கு இந்த கவனத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகு தமிழக முதல்வர் இது தொடர்பாக பரிசீலனை செய்வதாக கூறுகிறார்கள். ஆனால் தற்போது வரை இந்த அறிவிப்பு வெளிவரவில்லை. ஆனால் இவர்கள் கேட்பது என்னவென்றால், நீண்ட நாட்களாக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை அரசு செவிசாய்க்க வேண்டும் என்று ஆசிரியர் தரப்புல சொல்றாங்க. அவர் தொடர்ந்து வலியுறுத்தி சொல்வது, ஒரு மாதத்திற்கு முன்பாக சேர்ந்த ஆசிரியருக்கும் அதன் பிறகு சேர்ந்த ஆசிரியருக்கும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 25,000 ரூபாய், 27,000, 28,000 ரூபாய் ஊதிய வேறுபாடு இருக்கிறது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் நீங்கள் என்ன முடிவு எடுப்பீர்கள் என்று கேள்வி நம்மளை பார்த்து அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அரசு இதுல உரிய முடிவு எடுக்க வேண்டும். ஏன்னா இங்க வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருக்குமே 40க்கு மேற்பட்ட வயசுடையவர்களா இருக்காங்க. ஒரு குறுகிய காலத்திலே, அதாவது 60 வயசு நிலை பணி நிறைவு பெறக்கூடிய சூழல் இருக்கிறது. எங்களுக்கு வீட்டுக்கு செல்லக்கூடிய, அதாவது பணி நிறைவு பெற்று வீட்டுக்கு செல்லும் போது இதனால் எங்களுக்கு பெரிய ஒரு இடர்பாடு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே அரசு உடனடியாக எங்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்று கூறுகிறார்கள். இது 1 வருடம் 2 வருடம் இல்லை, நான் முதல்ல குறிப்பிட்டது போல கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து இதே பணியை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதே வேலை, இதே ஊதியத்தை நாங்கள் பெற்றுக்கிட்டு இருக்கோம். ஆனா அரசு இது தொடர்பாக எங்களுக்கு செவி சாய்க்கவே இல்லை. 5 வருடத்திற்கு முன்பாக எங்களிடம் உத்தரவாதம் கொடுத்தார் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அது திமுக அறிக்கையிலும், திமுக தேர்தல் அறிக்கையிலும் இணைக்கப்பட்டது எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தார். ஆனா இந்த நிலையில் தான் தற்போது இந்த 5 மாதம் இந்த அரசு நிறைவு பெற இருக்கிறது. ஆனா எங்களுடைய கோரிக்கை இன்னும் செவி சாய்க்கவில்லை என்று குறிப்பிட்டு சொல்கிறார்கள். தமிழக முதல்வருக்கு கண்டிப்பாக சென்றடைந்திருக்கும் இந்த செய்தி. ஆனால் என்ன முடிவு செய்ய போகிறார் என்று பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிதி சுமை எப்படி இருக்கிறது, இந்த வருடம் பட்ஜெட்ல எவ்வளவு நிதி ஒதுக்குகிறார்கள், அது கல்வித்துறைக்கு எவ்வளவு தொடர்ந்து அதிகமாக ஒதுக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு சம்பள தொகை என்பது அதிகமாக கொடுக்கப்பட்டு வருவதாக சொல்கிறார்கள். எனவே இவர்கள் குறிப்பிட்ட ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தேர்வு செய்யக்கூடிய பணியாளர் என்பது குறைவுதான். சமீபத்துல தான் ஒரு 1800க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் நியமனம் செய்தார்கள். அதற்கு முன்பாக நியமனம் செய்யவில்லை. ஆனா சராசரியாக ஒரு வருடத்திற்கு 350-400 பேர் பணி நிறைவு பெற்று சொல்கிறார்கள். அந்த தொகை வைத்தாவே எங்களுக்கு சம்பளத்தை தரலாம். ஒரு மாதத்திற்கு 178 கோடியிலிருந்து, ஒரு வருடத்திற்கு 178 கோடியிலிருந்து 185 கோடி ரூபாய் வரை எங்களுக்கு ஊதியம் இருந்தால், இந்த ஊதியம் இருந்தால் போதும். அரசு இதை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இந்த நிதி பட்ஜெட்ல வரக்கூடிய சட்டமன்றத்துல இது தொடர்பான அறிவிப்புகள் வெளியிட வேண்டும். இதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி சொல்றாங்க. நிச்சயமாக ஆனந்தன், இந்த அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆசிரியர்கள் தொடர்ந்து 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தலைநகர் சென்னையை சுற்றி. இவர்களின் போராட்டம் என்பது அரசுக்கு தலைவலியாக மாறியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். Hey!